ஆபத்துல இருக்கிற அந்த ஜீவன் கண்மணி தானா? நான் அவளைதான் காப்பாத்தணுமா? சரி, இப்ப நீ என்ன பண்ணலான் இருக்க? எனக்கு புரியல பாட்டிமா. அவளை எப்படியாவது காப்பாத்தணும். ஆனா எங்க, என்ன சிச்சுவேஷன்ல இருக்கான்னு ஒண்ணுமே தெரியல. சுசீலா ஆண்டி அவளை பார்க்க தான் போயிருக்காங்க. அவளுக்கு ஒன்னும் ஆகாது. நீ தைரியமா இரு. பயமா இருக்கு பாட்டிமா. இப்போதைக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ண யாருமே இல்லை. நீ ஏன் அப்படி நினைக்கிற? திக்கத்தவங்களுக்கு தெய்வமே துணை. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அந்த சாமியே வந்து காப்பாத்தும். நீ தைரியமா இரு. என்ன சுசீலா? அது அது வந்து உங்களை பார்க்க தான் வந்தேன். என்ன பார்க்கவா? என்ன விஷயம்? இல்ல, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன கேட்கணும்? நம்ம கண்மணி இப்ப எங்க இருக்கா? அவ ஊர்ல தான் இருக்கால்ல? கண்மணியா? அவ படிக்கிற பொண்ணு. இப்ப சென்னையில இருப்பா. இல்லையே, அவ 2 நாள் முன்னாடி ஊருக்கு வந்ததா சொன்னாங்களே. அவளுக்கு போன் பண்ணாலும் எடுக்கல. எங்க இருக்கான்னு தெரியல. அவளுக்கு என்னதான் ஆச்சு? சொல்லுங்க. நம்ம கண்மணி இப்ப எங்க இருக்கா? அதான் சென்னையில இருப்பான்னு நான் சொல்றேன்ல. அவ ஊருக்கு வந்தான்னு நீ எதை வச்சு சொல்ற? உனக்கு யார் சொன்னாங்க? அது யார் சொன்னாங்கன்னா, கண்மணி சொன்னாளா? உனக்கு போன் பண்ணி சொன்னாளா இல்ல நேர்ல வந்து சொன்னாளா? அவளை பார்க்க முடியல. இப்ப அதான பிரச்சனை. போன் பண்ணாலும் போகல. என்னாச்சுங்க அவளுக்கு? அவ போன்ல எல்லாம் பேச மாட்டா. அதான் நான் ஏன்னு கேக்குறேன். அவளுக்கு பரீட்சை இருக்கு. 2 வாரத்துக்கு தொந்தரவு பண்ணாதீங்க. எனக்கு பரீட்சை இருக்கு, நான் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருவேன்னு அவ அன்னைக்கே சொன்னா. இதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல. உனக்கு இப்ப என்னதான் பிரச்சனை? கண்மணியை பத்தி எதுக்கு நீ விசாரிக்கிற? உனக்கு வேற வேலையா இல்லையா? என்ன ஏன் கோவிச்சுக்கிறீங்க? ஒரு வயசு பொண்ணு போன் பண்ணா எடுக்கல. யாரா இருந்தாலும் பதறதானே செய்வாங்க. ஏன் எனக்கு மட்டும் உரிமை இல்லையா? நீங்க உண்மையை சொல்லுங்க. கண்மணி பரீட்சைக்கு தான் படிக்கிறாளா? அவ ஊருக்கு வரலன்னு நல்லா தெரியுமா? இல்ல, அவ ஊருக்கு தான் வந்திருக்கா. நாங்க பொட்டில வச்சு பூட்டி வச்சிருக்கோம். பேசுறா பாரு. ஊருக்கு வரல, சென்னையில தான் இருக்கான்னு சொன்னா நம்பணும். உனக்கு சந்தேகமா இருந்தா தேவகி வீட்டுல தானே இருப்பா. போன் பண்ணி கேளு. அதான் வரலன்னு சொல்லிட்டீங்களே. ஆனா அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். அவ சென்னையில தான் இருக்காளான்னு கொஞ்சம் நேர்ல போய் பாருங்க. பார்க்கலாம் பார்க்கலாம். அப்படியே அவகிட்ட எனக்கு கொஞ்சம் போன் பண்ண சொல்லுங்க. அவகிட்ட கொஞ்சம் பேசணும். அதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன். அவளே உனக்கு போன் பண்ணுவா. நீ கிளம்பு. சரி. என்னப்பா, கவலைப்படாத. சுசீலா நல்ல செய்தியோட தான் வருவா. நம்பிக்கையோட இரு. குடு, காப்பி வாங்கிக்கோப்பா. பாட்டிமா,
என்னப்பா அப்படியே வச்சிருக்கிற? குடி. இல்லை பாட்டிமா, கண்மணி பற்றி விசாரிக்க போன ஆண்டி இன்னும் காணோம். அதான் பதட்டமா இருக்க. சுசீலா வந்துருவாப்பா, நீ சாப்பிடு. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்களோன்னு பதட்டமாவே இருக்கு. நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா. சுசீலா நிச்சயமா நல்ல செய்தியோட தான் வருவா. குடி. வா சுசீலா. என்னப்பா அம்மாவோட பேசிட்டு இருந்தியா? ஆமா ஆண்டி. அது சரி, கண்மணி பாத்தீங்களா? சொல்லுங்க ஆண்டி, கண்மணி இங்க தானே இருக்கா? இல்லப்பா, அவங்க வரலங்கிறாங்க. பொய் ஆண்டி. இல்லப்பா, அவ அங்க வரலன்னு தான் சொன்னாங்க. பொய் சொல்றாங்க ஆண்டி. அவ ஊருக்கு தான் வந்தா. வர்ற வழியில கண்மணியோட அப்பாவை பார்த்தேன். அவரும் அதுதான் சொல்றாரு, கண்மணி சென்னையில தான் இருக்கான்னு.